மாற வெயிட் பண்ணுங்க அப்போ நான் வரும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் வெயில் வைக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே நேராக போய்கிட்டே இருக்கிறாங்க. பாரு பயோஸ்கோப்பு படத்தை பாரு, எல்லா மணிக்கும் தெரியும் பாரு. கிளம்பிட்டாங்க, மணி ஆயிடுச்சு சாப்பிட. மண்டையில் கொம்பு வச்சுக்கிறான், கிளப்பி விட்டாங்க. அப்பா ஏந்திரிப்பா லவ் பண்ண போது கிளம்புப்பா. எவ்வளோ நேரம் தான் லவ் பண்ணுவீங்க? லவ் பண்ணிட்டே இருக்கீங்க பிள்ளைங்களா உட்காந்துப்பா. ரவுண்டு கட்டி லவ் பண்றது இது சாயந்தரம் 6 மணிக்கு மேல. 6 மணிக்கு மேல இது பாருங்க, லவ் பண்ணிட்டே இருக்காங்க. கோம்பு உட்காந்துட்டாங்க பாசிங்க. கருப்பு சட்டை என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே? ஆமாங்க, அப்படி போகும்போது நிறைய இல்லை, இன்னும் அந்த பக்கம் இருக்குல்ல. நடராஜன் அங்கே மேலே உட்காந்துருக்காரு. கூப்பிடுங்க நடராஜனா, என் கை தெரியுதா? பார்த்துக்குங்க, நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அச்சோ, போகும்போது நிறைய இருந்துச்சுங்க. சீக்கிரம் முடிஞ்சு போச்சு பார்க்கு. பார்க் தான் வந்துருக்கு பாஸ். மீதி மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்கா? கண்ணாடி இறக்கி விட்டு எடுங்க, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். வேண்டாம், பளிச்சுன்னு தெரியக்கூடாது. தெரியணும், ஆனால் தெரியக்கூடாது. போட்டெல்லாம் இருக்கு பாஸ். போட் இருக்குது. ஆமாங்க, போட் இருக்குது. இருக்கு சுத்தலாமா? ஆனால் ஒரு நாளைக்கு ஆனமே மத்தியானத்தில் போய் லவ் உச்சத்தில் இருக்க வருமா? லவ் உச்சத்தில் இருக்க வந்தேன் ஆரம்பிச்சு இருக்கு. போட் ஹவுஸ், போட்டிங் அண்ட் போட்டிங். தனியாக உட்காந்துருக்காரு இந்த மாதிரி. பொண்டாட்டியே இல்லைங்கிற தொல்லைங்க, அது கூட இருக்கும்ல. ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கலாச்சாரம். கிளம்பலையா? இங்க பாருங்க, ஆப்போசிட். உட்காந்து பார்க்கலாம். நம்ம 2 பேருமா பிப்ரவரி 14 வந்தா தெரிஞ்சிடும். பிப்ரவரி 14 வந்தீங்கன்னா இது மிச்ச மிச்சமும் ஒண்ணு சேர்றனால அம்மா அப்பா யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பேசணும் இல்லையோ? இன்னும் இருக்கிறாங்க, போகும்போது பார்த்தது. நீங்களா படிக்கிறதுக்கு போறவங்களா இல்ல வேலைக்கு போறவங்களா? அது தெரியுது பாருங்க. அதுலயும் 2 பேர் பாருங்க, பேக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இங்க பாருங்க, ஃபேன் அங்கே வேகமாக ஓடுது, ஆனால் எனக்கு இங்கே மெதுவாக ஓடுது. ஓகே, ஏன் அது ஓடுது? அதையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஊட்டி, சேலம், திருச்சி, அவினாசி வெட்டு போகணுமா? ரயில் நிலையம் ஊட்டி, திருச்சிக்கு நேரம் ஆகும். திருச்சி போனால் தான் பல்லடம் போகணும்னு நினைக்கிறேன். திருச்சி போனாவா?
ஊட்டி சேலம் அவினாஷ். அவினாஷ் ரோட்டில் போகலாம்ல? தெரியாதுப்பா. சாப்பாடு எங்கே எந்த பக்கம் போனால் சாப்பிட முடியும் அதை வந்து பார்த்துக்கலாம் நம்ம. போங்க ஏதோ ஒரு பக்கம் அவுட்டரில் சாப்பிட்டுக்கலாம். ஏதோ கடை இல்லாமல் போயிடும். எந்த ரோட்டில் போகணும் தோணுதோ போயிருக்கு. ரவுண்டாக வந்து பிளான் பண்ணக்கூடாது. சரி ரோட்லேயே போவோம். லெஃப்ட்லேயே வா. இதில் பல்லட ரோட்டில். எது பல்லட ரோடு. அப்படியா? ஆமாம். அது இல்லை, இது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போனால் ஆமாம். இதில் போனால் அவினாஷ் ரோடா? அவினாஷ் ரோடு. அப்போ இதுதான் கரெக்டா? காலத்துக்கு ஒட்டியே போதில்ல திருச்சி. மறுபடியும் உக்கடம் காமிக்குது. இந்த பக்கம் உக்கடம். அப்படியே ஹோட்டல் ஹோட்டலில் பார்த்துட்டே பார்க்க